ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरु परम्पराम्. Namaste to everybody. ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் நாம் முதல் மந்திரம் ஆத்ம வித்யையும் இரண்டாவது மந்திரம் கர்ம உபாசனையை சூத்திரமாகவும் அபாரிசமாக கொடுத்து அதன் வியாக்கியானமாக 3 5 வரையும் மன்னிக்கணும், 2வது மந்திரத்திலிருந்து 4வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் ஞானத்தையும் 9வதிலிருந்து 14வது மந்திரம் வரை கர்மகாண்டத்தின் சிறப்புகளும் அதனோடு சேர்ந்த உபாசனையின் பலன்களையும் சேர்த்து அனுபவித்தோம். இதில் 15வது முதல் 15, 16, 17, 18 மந்திரங்கள் ஒரு சாதகனானவன் இறக்கும் தருவாயில் இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும், அந்த உபாசகர்கள் கர்ம ஞான சமுச்சய உபாசகர்கள், இங்க ஞானம்னா உபாசனைன்னு அர்த்தம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன நான் போன கிளாஸ்ல சொன்னது திரும்பவும் நீங்க அதை ரீகால் பண்ணிக்கணும். கர்மம் அப்படின்னா இங்க வைதிக கர்மம், பூஜை, யாகம், யஜ்ஞம் போன்றவையும், உபாசனை என்றால் தேவதா உபாசனைகள், பிரதீம உபாசனம், பிரதீக உபாசனம், ஆலம்ப உபாசனம், இதெல்லாம் பத்தி நம்ம விரிவாங்க பார்த்தோம். அந்த டெக்னிக்கலா அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லல, ஆனா அதோடைய பலன் என்ன அப்படின்றதையும் அதன் பயனாக இந்த கர்ம ஞான உபாசனையின் பயனாக ஒரு சாதகனானவன் இறக்கும் தருவாயில் எங்கே செல்கின்றான் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஓரளவுக்கு இது பிரமாணம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியாம போயிடும். அதனாலதான் நான் அந்த பிரமாணத்திற்காக பிரகிருதி உபாசனை என்று தேவதை உபாசனைகள் எல்லாம் போன முறை விரிவா சொன்னேன். நான் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை என்னும் இது கூட எல்லாமே நிர்குண உபாசனை, சகுண உபாசனை, அதோடைய கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வைதிகம், அதாவது இது சாஸ்திரத்தில் உள்ளது, சாஸ்திரத்திலே இப்படி ஒண்ணு இருக்கு. ஆஸ்திகர்கள்கிட்டயே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் தெரியாம இருக்கு. அப்ப அதற்கு டெக்னிக்கலா இந்த உபனிஷத் சம்பூதி அசம்பூதி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கு. அதை பற்றி விரிவாக சொல்லி பிறகு இந்த சம்பூதி அசம்பூதி உபாசனைகள்னால் என்ன கிடைக்கும், அந்த கர்மமும் உபாசனையும் சேர்ந்த நபர்களுக்கு ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி கிடைக்கும் என்பது வரை போன கிளாஸ்ல சொன்னேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த 15வது மந்திரம் எல்லாம் புலப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி கர்மத்தையும் உபாசனையும், வைதிக கர்மங்களையும் தேவதா உபாசனைகளையும் செய்து அதிலேயே திளைத்த பக்தர்களுக்கு அகங்கிரக உபாசனம் என்று நம் சம்பிரதாயத்துல, நம்ம சம்பிரதாயம் என்ன உடனே அத்வைதிகள் சொல்லாதீங்க, அத்வைதிகளுக்கு இந்த இதுவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமே கிடையாது. அப்ப எப்ப இதெல்லாம் உபாசனை செய்ய முடியும்? அதனால்தான் சங்கரர் அந்த உபாசனையை கண்டனம் பண்றார். சோ அவர் சொல்லும் போது அந்த இடத்துல அகங்கிரக உபாசனையை பற்றியது இந்த 15, 16 மந்திரங்கள். 17, 18 என்பது ஒரு ஆத்மாவை விட்டு பிரியக்கூடிய அந்த அகங்கிரக உபாசனை செய்த நபர் எப்படி பிரிய வேண்டும் என்ற பத்ததி, அந்த செயலையும் அவர்கள் ஒரு பிரார்த்தனை மூலமாக சொல்லித் தருகின்றார்கள். இப்ப நமக்கு இந்த அகங்கிரக உபாசனைனா என்னன்னு தெரியணும். அகம்னா யாரு? நான். அயம்னா நான் இல்ல, சத்தீஸ்வரானந்தா இல்ல. ஒவ்வொரு உபாசகர்களும் அந்தந்த தேவதைகளை உபாசனை செய்யும் போது நான் என்ற
எண்ணத்தோடு தான் உபாசனை செய்கின்றோம். இது இங்க மட்டும் இல்ல, நம்மளுடைய எல்லா வைதிக கர்மத்திலயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சந்தியாவந்தனம் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும், சந்தியாவந்தனம் ஒரு காலத்துல பண்ணியிருந்தா, சந்தியாவந்தனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மாகமஸ்மி, பிரம்மா அகம் அஸ்மி. இதோடைய பொருள் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுப்போம். நான் பிரம்மமாக இருக்கின்றேன், அது இல்ல. அந்த இடத்துல பிரம்மானா சதுர்முக பிரம்மா. ஆனா சைனர் அதுக்கு பாஷ்யம் செய்யறது வேற மாதிரி இருக்கும், பட்ட பாஸ்கரர் பாஷ்யம் செய்யறது வேற மாதிரி இருக்கும். அதுக்கு 2 பேர் பாஷ்யம் நல்லா பண்ணியிருக்காங்க. சோ இந்த சந்தியாவந்தன மந்திரத்திலே பாருங்க, அகம், நான் அந்த சூரியனாக இருக்கின்றேன் அப்படின்றார். அப்ப நம்ம சூரியனான தமிழ்நாட்டு சூரியன் இல்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய நம் பிரத்யட்சமாக நாம் தினமும் அனுபவிக்கக்கூடிய சோலார். அடுத்து இந்த அகங்கிரக உபாசனை செய்யக்கூடியது ஓர் அத்வைதிகளுக்கு மட்டுமல்ல, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ராமானுஜர் தன்னுடைய ஒரு ஆச்சாரியனான கோஷ்டிபூரர், திருக்கோஷ்டிபூர்ணர் என்னும் பூர்ணரை போய் காணும் பொழுதும் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இந்த மாதிரி உபாசனை எல்லாம் செய்திருக்கின்றோம். ராமானுஜர் சம்பிரதாயத்திலே இது மாதிரி வந்திருக்கு. அப்புறமா ஓரான் வழியா வந்ததுனால அதெல்லாம் தள்ளிவிட்டு எதை ஏற்க வேண்டுமோ அதை மட்டும், ஏன்னா அவங்களுக்கு யோகாச்சாரமே இருந்திருக்கு, அவங்க காலத்துல யோகா பிராக்டிஸ் இருந்திருக்கு, அகங்கிரக உபாசனை இருக்கு. அதையெல்லாம் யாமுனாச்சாரியார் டைம்லயே அதை விட்டுட்டு இருக்காங்க. யாமுனாச்சாரியார் பரியந்தம் இது வந்திருக்கு. திருக்கோஷ்டி பூர்ணருடைய சம்பிரதாயத்திலேயே இது பிராக்டிஸ் ஆயிருக்கு. ராமானுஜர் காலத்தின் கோலத்தினால் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டார், போகட்டும். இந்த அகங்கிரக உபாசனையில் தேவதையை நாம் நம் சரீரத்திலிருந்து ஆவாகனம் செய்கின்றோம். அதனால்தான் இந்த கணபதி பூஜா எல்லாம் பண்ணும்போது பாருங்க, ஹரித்ரா குங்குமம் ஸ்ரீ கணபதி பூஜாம் ஆவாகயாமி ஸ்தாபயித்வா பவ சந்நிதர்ஷ்டே பவ சம்முகி பவ அப்படின்னு, யதாஸ்தானம் பவ அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த கணபதி பூஜா பண்ணும்போது பண்ணா, இல்ல மாமா நன்னா சத்தமா சொன்னா நம்ம காதுல கேட்கும் சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்கு இதுதான் பொருள்னு நமக்கு தெரியாம போயிடும். அப்ப அந்த யார் புரோகிதர்கள் செய்து வைக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஹரித்ரா குங்குமம், மஞ்சளிலே செய்தினிலும் மண்ணினாலே செய்தினிலும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார்னு பாடுவாங்க. அந்த மஞ்சள்லயோ மண்ணுலயோ பிள்ளையார புடிச்சு வச்சு, அதற்கு முதல்ல நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, அதற்கு பூஜை செய்வதற்கு முன் நம்முடைய பிராண பிரதிஷ்டை என்று செய்வார்கள். இது மட்டும் இல்ல, ஒரு சிவன் கோவில்லையோ விஷ்ணு கோவில்லையோ பிரம்மா கோவில்லையோ இல்ல ஒரு துர்கா கோவில்லையோ பிராண பிரதிஷ்டை என்றாலே, யார் அந்த கும்பாபிஷேகம் செய்கின்றார்கள் எல்லாம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஜீரணோத்தாரணம் அப்படின்லாம் செய்யும் போது அந்த தேவதைகளுக்கு பிராணன் கொடுப்பது, அந்த சக்தியை கொடுப்பது யார் என்றால் அந்த புரோகிதர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அகும் சத் சுஷிஷத் வசுரந்தரிக்ஷசதோதா வேதிசததத்ரோ நசத் ரிஷத் வரசத் சத்ரிஷத்ஹோ மசதப்யா கோஜார தஜா அத்ருஜா ரதம் பிருகத் என்னும் மந்திரத்தை சொல்லி அகம் சத்து, அதுல அதுதான் மெயின், எனக்கு அந்த லைன் தான் வேணும். சோ அகம் சத்து. அதே மாதிரி இந்த ஸ்ரீவித்யா பரம்பரையில போய் பாத்தீங்கன்னா, ஸ்ரீசக்கர பூஜையோ அல்லது அம்பாளுக்கு பூஜை செய்யும் போதோ அந்த பூஜையில அம்பாளுடைய இதயத்துல நம்ம கைய வச்சு அகமித்தேவ விபாவையே பவானி அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க, தாமேல அந்த பூவை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா தேவதா மேல போடுவாங்க. அதாவது தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராணனை அந்த தேவதா சரீரத்திற்கு ஆரோபித்து அந்த பூஜையை தொடங்குவார்கள். எல்லாருக்கும், கணபதி முருகன் எல்லாருக்கும் இதுதான் சமம். இது வைகானசமாகட்டும், பாஞ்சராத்திரம் ஆகட்டும், சைவாகமம் ஆகட்டும், எப்படியா இருந்தாலும் பேசிக் கான்செப்ட் இதுதான். சோ அந்த அர்ச்சக சுவாமியோடைய திருவுள்ளம் மகிழ்ந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை அங்கு ஏழை செய்து, அதன் பிறகு அங்க பூஜா பద్ధதிகள்லாம் பாத்தியம் ஆஜ்யமணியம் அரிக்கியம் எல்லாம் கொடுத்து அந்த சுவாமிக்கு பூஜாலாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த பகவானை நம்ம இதயத்திலேயே திரும்பி எடுத்துக்கணும். சப்போஸ் இப்ப கோவில்னா அந்த இடத்துல அந்த பகவானுக்கு நம்ம அங்கேயே விட்டுடுவோம். அவர் ஏன்னா அங்கேயே இது இருக்கணும், யதாஸ்தானம் குரு அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் அங்கேயே உட்கார வச்சுடுவாங்க. சப்போஸ் இப்ப மண்ணால செஞ்ச விநாயகர் இல்ல துர்கா
களிமண்ணால செஞ்ச துர்கை அப்படின்லாம் இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய இதயத்துல திருப்பி எடுத்துப்பாங்க. அந்த மந்திரங்களாகத்தான் இந்த 16 மந்திரங்கள்லாம் 15 16 மந்திரம்லாம் வருது. அந்த மந்திரங்கள்லாம் இதெல்லாம் அகங்கிரக உபாசனையை குறிக்கக்கூடியது. அதாவது கர்மம். இப்போ இந்த பூஜைகள்லாம் செய்யும் போது வைதிக கர்மம் ஆயிருதா? தேவதையை உபாசனை செய்யும் பொழுது அந்த தேவதா உபாசனை ஆகி வருகின்றதா? அப்பது என்ன ஆயிடுதுன்னா கர்ம உபாசன சமுச்சயம். இதை பற்றி சொல்ல வந்ததுதான் இந்த அகங்கிரக உபாசனையில் 15வது மந்திரம் என்று நான் சொல்லல. சங்கர பகவத்பாதால் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தில் இப்படித்தான் இதற்கு பொருள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்கு சொல்றார். இதுக்கு பிரமாணம்லாம் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லலிதா சஹஸ்ரநாமம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இதை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன். இந்த ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே வந்து இவரது பெருமாள்து தோருக்கு பாருங்க. இது வராக சுவாமி பூவராக சுவாமின்னு நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா தெரியும். சென்னையில இருந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள்னு அவருக்கு நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நித்திய கல்யாணம்னா தமிழ் கல்யாணம் இல்ல, சம்ஸ்கிருதத்துல கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். நித்தியம் மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் பூவராக சுவாமி ஹிரண்யாட்சகனை கொன்று, ஹிரண்யகசிபுவா இல்ல ஹிரண்யாட்சகனை கொன்று அவனை வந்து வதம் செய்யும் போது ஒரு சரண ஸ்லோகம் சொல்றார். சரண ஸ்லோகம்னா கடைசி அந்திம ஸ்லோகம்னுவாங்க. சுவாமி உங்க கிளாஸ் மட்டும்தான் மரணத்தையே போக்கஸ் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் நீங்க கேட்டுதான் தீரணும், ஏன்னா உபனிஷத்துல இருக்கிறத தான் நான் எடுக்கிறேன். பூவராக சுவாமி தன்னுடைய வராக சரம ஸ்லோகத்தில் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே ஷதியோனரஹ தாதுசாம் ஏ ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான்ன சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அகம் ஸ்மராமி, அந்த அகம் தான் வேணும். அப்ப இதுவும் என்ன ஆயிடுத்து? அகங்கிரக உபாசனம். என்னை யார் ஸ்மரிக்கின்றார்களோ அவர்களை என்னுடைய பிளாட்ஃபார்ம், என்னுடைய பிளாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்பா. என்ன பிளாட்டு? பூவராக சுவாமி பிளாட், கேர் ஆஃப் மகாலட்சுமி அபார்ட்மெண்ட்ஸ். அங்கே நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு தங்க வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லல, இதுல இருக்கு புராணத்துல. அதே மாதிரி சிவ பூஜைகள்லாம் நாம் செய்கின்றோம். ஓம் அதாத்மானக் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ர ரூபம் தியாயேத். அதாத்மானம் என் ஆத்மாவில் இதுவரை நான் இனிமேல் இந்த சிவனை நான் தியானிக்க உள்ளேன். அதுதான், மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனால நான் சொல்ல விரும்பல. அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துல போய் பாத்தீங்கன்னா அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு வரும். அதே மாதிரி நாராயணனுடைய மந்திரம் தேசிக சுவாமி வேதாந்த தேசிகன் நிகமாச்சாரியர் தன்னுடைய ஞாச திலகத்துல சொல்லும் போது சொல்றாரு, அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிவேத் புதஹ. அகம் மத்ரக்ஷண பரோ, இந்த அகம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா அகங்கிரக உபாசனை, அதாவது கர்மமும் உபாசனையும் சேர்ந்த அந்த மன்னிக்கணும் பக்த சிரோன்மணிகளுக்கு கண்ணனம்பரானும் சொல்றான். அவர்கள் எப்படி இறப்பார்கள் என்றால் கேர் ஆஃப் 4th சாப்டர் நினைக்கிறேன், இல்ல 8th சாப்டர்ல சொல்றாரு, அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாத்ரத்ர சம்சயஹ. அந்த காலேச்ச மாமேவ, யார் ஒருவர் தன் இறக்கும் காலத்தில் எதை நினைத்து கொண்டு ஸ்மரணத்தில் நினைப்பில் யாரை நினைத்து கொண்டு இறக்கின்றார்களோ யப்ரயாதி சமத்பாவம் யாதி அத்ர சம்சயக. ந அத்ர, அது நாஸ்திர சம்சயகன்னு மாறி போயிடுது சந்தி ரூல்ஸ்னால. ந அத்ர சம்சயக, அங்கே எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துலயும் பகவான் சொல்றாரு, யார் 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 எந்த பகவானை ஸ்மரிக்கின்றீர்களோ, ஸ்ரீ வித்யா உபாசகர்களோ, பரமசிவனுடைய பரம பக்தர்களோ, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாய வித்துக்களோ, நான் பாருங்க நான் எந்த சம்பிரதாயத்திலையும் சொல்லல, அத்வைத ரீதியா இப்படி இதற்கு வியாக்கியானம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தெளிவு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது.
சோ நமக்கு வந்து உடனே பெருமாள் பக்தனா சிவன் பக்தனா இது பெருசா அது பெருசான்லாம் சொல்லவே கூடாது. கண்ணனே இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றாரு. அதே 8வது சாப்டர். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 8வது சாப்டர் பின்னாடி உங்களுடைய உபன்யாசத்துல கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜந்தந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. யார் யார் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த தேவதையை பூஜிக்கின்றார்களோ, கர்மஞான உபாசனம் செய்கின்றார்களோ, அவர்கள் அவர்களுடைய அந்திம காலத்தில் அந்தந்த தேவதைகளுடைய அபார்ட்மெண்ட்டிற்கு போய் சேருகின்றார்கள் அப்படின்னு நான் சொல்லல. இங்க அபார்ட்மெண்ட்னு போடல, அவா லோகத்துக்குன்னு போறா. ஓகேங்களா? தம் தமைய வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதாக. அப்ப அந்த காலம் முழுக்கும், அந்த காலத்திற்காக நாம் வாழும் காலம் முழுவதும் ஒரு தேவதை உபாசனையை, கர்ம ஞான உபாசனையை, கர்ம உபாசன சமுச்சயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? எல்லா காலத்திலும் நீ அவர்களை உபாசனை செய்தால் ஒழிய அந்திம காலத்துல நமக்கு அந்த ஸ்மரணம் வராது. வாழ்நாள் முழுக்க நீங்க வந்து கிருஷ்ணா, கோவிந்தா, ராதா, ருக்மிணி, இல்ல காமாட்சி, இல்ல சிவா சிவா அப்படின்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் சாகர நேரத்துல நமக்கு சங்கரா சங்கரான்னு ஞாபகம் வரும். இல்லைன்னா வாழும்போது நமக்கு ஒண்ணுமே வராது. அதனால பகவானே கண்ணன் நம்புறான் 8வது சாப்டர்ல 7வது மந்திரத்துல தெளிவா சொல்றான். அதனால் நீ வாழும் காலம் முழுவதும் பகவானை நினை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர அப்படின்னு சொல்றார். இந்த வரைக்கும் தான் நமக்கு தேவை. மா மனுஸ்மர, அனுஸ்மரனா என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு இங்க பகவான் சொல்றான். அந்தந்த தேவதைகளும் அதே தான் சொல்றான். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் எங்கே செல்வார்கள் அப்படின்றத இந்த ஸ்லோகம், அதாவது இந்த 15வது மந்திரமான இந்த ஈஷாவாசி உபநிஷத்துக்கான வியாக்கியானம் தான். இதற்கு நீங்க முன்னாடி பார்த்த அகங்கிரக உபாசனை என்றால் என்ன, பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே, அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய தியான மந்திரம், சிவ தியான மந்திரம், அதே போல தேசிகனுடைய தியான மந்திரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணுத்துக்காக வந்தது. இந்த 15வது சாப்டர்ல மன்னிக்கணும் 15வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஈஷாவாசி உபனிஷத். அது என்ன மந்திரம் பார்த்துடலாம். அதையும் ஒரு முறை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் தத்வம் பூஷூஷன், அப்படிதானே இருக்கு. பூஷன்னபாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே. இது வந்து காண்வசாக பிரகாரம் அந்த கோடு இருக்கு. ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம், அங்க மேல ஒரு கோடு போடணும், டபுள் கோடு போடணும். தத்வம் பூஷன் அபாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே அப்படின்னு இந்த மந்திரம் இருக்கு. அப்ப இதோடைய பொருள் என்ன அத சொல்லுங்க சுவாமி. ஒளிக்கு அப்பால் நம்மில் இருக்கக்கூடிய இந்த கர்மஞான உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுடைய அந்திம காலத்தில் அந்த பகவானை எப்படி போய் அடைகின்றார்கள்? இதற்கு பொருள் நம்ம ஒரு முறை நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் இதுல காட்டல. பூஷன் ஹிரண்மயே பாத்ரேன சத்யஸ்ய முகம் அபிஹிதம். இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நான் சொல்றேன். ஹிரண்மயே பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம்னு இருக்குல்ல, முகம் கா செகண்ட் கா. சோ அந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பூஷன், ஹே பூஷன். பூஷன்னா யாரு? பூஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலி என்னன்னா சன் காட்னு சொல்லிடுவாங்க. சூரிய தேவதைனே இருக்கலாம். ஏன்னா சூரியன் தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கும் பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணுக்கு நிறைந்த கடவுள், நம் கண்ணார காணக்கூடிய கடவுள். ரெண்டாவது, இன்னைக்கு கூட மழை இல்லை, கொஞ்சம் வெயில் காயுது, அதனாலே அவரை நாம் பாராட்டணும் கண்டிப்பா. இப்பதான் கொஞ்சம் வெயில் காயுது. பூஷன், அப்படியாப்பட்ட பூஷனே. பூஷன்னா இங்க சூரியன் அர்த்தம். இன்னொன்னு ஆத்மாவிற்கே பூஷன் ஒரு பேர் இருக்கு. அதாவது நம்முடைய சாட்சி ரூபமாக இருக்கக்கூடிய நம்மிலேயே
நம் சரீரத்திலேயே இருக்கக்கூடிய விட்னஸ்ட் கான்சியஸ்னஸ், சாட்சி பூத சைதன்யம் அப்படின்வாங்க சம்ஸ்கிருதத்துல. ஏ பூஷன் ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்ய முகம் அபிஹிதம். இதுதான் நம்ம வேதங்கள்ல நம் மந்திர திருஷ்டாக்கள் ரிஷிகள் என்ன பண்ணிடுறாங்க, மந்திரங்களை சொல்லும் போது சில நேரம் கரெக்டா நேரா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சூச்சகமா சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு மறை அப்படின்னு பேரு, திருமறை அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல கூட. இது என்ன பண்ணிருது, ஒரு தங்க பாத்திரம் அதை கமிழ்த்தி வச்ச மாதிரின்னு அதுக்கு ஏத்த மாதிரி ஏஐல போட்டோம்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தங்க பாத்திரத்தை தலையில கமிழ்த்தி விட்டுருக்கு. அது கிரீடமா கூட இருக்கலாம், பட் ஆனா அந்த இறைவனை அப்படி காணுகின்றார்கள். அடுத்தது தத்துவம் பூஷன் அபாவிரதம் சத்திய தர்மாய திருஷ்டயே அப்படின்ற லைனை எப்படி எடுத்துக்கணும்னா அன்வயப்படுத்தணும்னா, தத்துவம் துவம் சத்திய தர்மாய மக்யம், அந்த லைனை சப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். மக்யம் திருஷ்டயே அபாவிரனு அப்படின்னு மாத்திக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், முதல் இந்த 15வது ஸ்லோகத்துக்கான அன்வயம். ஏ பூஷன் ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்ய முகம் அபிஹிதம் த்வம் தப்பு தத்வம் சத்யதர்மாய மக்யம் திருஷ்டயே அபாவ்ருணு. இத போட்டீங்கன்னா தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும், அப்பதான் உங்களுக்கு இதோடைய பொருள் தெரியும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல சத்தியம் பகவானுக்கே இங்க அவர் ஒரு பேர் வச்சுட்டா சத்தியம். ஏன் சுவாமி சத்தியம், உங்க பேரு சத்யேஸ்வரானந்தான்றதுனால இதுக்கு சத்தியம்ன்றதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுத்தே தீரணும். பாகவதத்துல போய் பார்த்தீங்கன்னா சத்தியம் அப்படின்றதுக்கு பரமாத்மா அப்படின்னு இருக்கு. சத்தியம் பரம் தீமகி எங்க படிச்சேல், முண்டகோபனிஷத்துல படிச்சிருப்பீங்க. அதே போல சத்தியஸ்ய சத்தியம்னு பிருகதாரண்யக உபனிஷத் சொல்லுறது. பாகவதம் சொல்லும் சத்தியம் என்ன, ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிருத்து, சத்தியம் பரம் தீமகி சத்தியமேவ ஜெயதே. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல சத்தியம் என்றால் இறைவனுக்கே சத்தியம் என்று பெயர். ஹே ஹிரண்மயமானவனே, ஹிரண்மயம்னா என்ன, ஹிரண்யம் என்றாலே தங்கம், அதனால்தான் ஹிரண்ய கஷிபு ஹிரண்யாக்ஷகன் என்று பெயர். இந்த ரெண்டு உத்தம சீலர்களுக்கும் ஒருத்தன் தங்கத்திலேயே கண்ணா இருந்தான், இன்னொருத்தன் தங்கத்துல தொட்டில் இல்ல, அது என்ன சொல்லி கட்டில் கட்டி வச்சிருந்தான். அதனால அவனுக்கு ஹிரண்ய கஷிபு, இன்னொருத்தனுக்கு ஹிரண்ய ஆக்ஷகன் என்று பெயர். இந்த சூரியனும் தங்கமயமானவன். ஏன் சூரியன் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒளிக்கிரணங்கள், நீங்க ஏற்காடு மேல போய் பாத்தீங்கன்னா மஞ்சக்கோட்டையில அந்த சூரியன் வரும்போது பாத்தீங்கன்னா தக 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 தகன்னு வரும். அதுக்கு எதுக்கு அவ்வளவு தொலைவு போனோம், கன்னியாகுமரி போயினீங்கனாலும் அதே தான் வரும். கன்னியாகுமரியில போய் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் சன்செட் ரெண்டுத்தையும் அந்த சூரியன் வரும்போது தப்த அயப்பிண்டமாக ஒரு கொதிக்கின்ற பந்தாக பால் மாதிரி வரும் அப்படியே. அப்ப அந்த வானமே பாத்தீங்கன்னா சக்க சிவந்த வானமாக மாறிவிடும். அதை தான் இங்கே வேதமும் சொல்கின்றது. அப்படி ஒளி பிழம்பான தங்கமயமானவனே அப்படின்னு சூரியனை சொல்றது. ஓகேங்களா, அதனாலதான் இந்த இடத்துல சூரியனை பாத்தீங்கன்னா தங்கமயமா போட்டிருக்கேன். நம்மள காட்டிலும் ஏஐ கரெக்டா நமக்கு ஆப்ஷன் கொடுக்குது. அடுத்து அதே போல் நம் ஆத்மா, இந்த சரீரம் பஞ்ச கோஷம் இருக்குல்ல, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயத்துல இங்க ஒளிரக்கூடிய இந்த ஆத்மாவும் எப்படி இருக்கின்றது, தங்கமயமாக ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியே அதுவும் தங்கமயமா தான் இருக்கு. அப்ப ஆத்மாவை உணர்ந்தவர்களும் எப்படி இருப்பார்கள், தங்கமயமாக தான் இருப்பாங்க. தங்கமயம்னா அவங்களுக்கு தங்க கவசம் போடணும்னு அவசியம் இல்லை, அவர்கள் ஃபேஸே தேஜஸ்வியா இருக்கும்ன்றதுக்காக சொல்லுவாங்க. சோ இப்படி தங்க மயமாக, அதுக்குதான் ஹிரண்மயேன, புரியுதுங்களா, ஹிரண்மயேன பாத்திரேன. பாத்திரம்னா இந்த இடத்துல என்ன, ஒரு வெசல்னு கூட வச்சுக்கலாம், ஆனா உண்மையான அர்த்தம் அது கிடையாது. உண்மையா அந்த ஹிரண்மயமான அந்த ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டிருக்கக்கூடியது. அதாவது பாத்திரம்னு நம்ம இங்க எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, அந்த ஹிரண்மயஸ்வரூபேன பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் பவதி. அபிஹிதம்னா சம்ஸ்கிருதத்துல இது கவர்டு அப்படின்னுவாங்க. கவர்டுன்னா எப்படி, அதை கமுத்தி போட்ட மாதிரி சொல்லுவாங்க. இந்த கமுத்தி போட்டதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, அபிஹிதம் முகம். அபிஹிதம் முகம்னா
இப்ப ஒரு தங்கத்தால் ஆன ஒரு பாத்திரம், அதை வந்து நீங்க கமுத்தி வைங்க. கமுத்தி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே ஃபுல்லா வந்து ஹிரண்மயமாக ஜொலிக்கும். ஒரு ஜஸ்ட் கற்பனை. அதே போல இந்த உலகம் முழுவதும் இந்த சூரிய கிரணங்களை தங்கமயமாக அனுபவிக்கின்றோம். அதைத்தான் இங்கே ஏ பூஷன் அப்படின்னு சொல்றாங்க. பூஷன்னா என்ன? அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு விபக்தி உண்டு. பூஷணாதி சர்வான் இதி பூஷக. இந்த ஸ்லோகம் வந்து நீங்க கர்மகாண்டத்திலையும் பூஜையில கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஞான காண்டத்துல இதோடைய மீனிங்கே வேற. இதோடைய பொருள் வந்து உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் சங்கர பகவத்பாதாளுடைய பாஷ்யத்தை தான் நீங்க பார்க்கணும். பூஷன்னாதி சர்வான் இதி பூஷக. ஏ பூஷன். இப்படி ஒரு தங்க பாத்திரத்தை கமிழ்த்தி விட்ட மாதிரி தங்க பிழம்பாலான ஒதிக்கின்ற செங்கதிர் போல இருக்கக்கூடிய இறைவா, தத் அபாவிரதம், பிளீஸ் கன்சீல் மீ. நீ உன்னுடைய ஞானத்தை எனக்கு காட்டி அருள். உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய லீலா தனவதிகாதிசய அசங்கேய குணகண ஷீலத்தை எனக்கு காட்டி அருள். ராமானுஜர் எம்பெருமானார் தன்னுடைய கத்தியத்திரயத்திலையும் இதே வார்த்தையை சாதிக்கின்றார். இறைவா, உனக்கு குணங்களும் ஸ்வரூபமும் ரூபமும், அவருக்கு ரூபமோடு இருக்கு. அப்படி எத்தனை விதமான கல்யாண குணகணங்களை உடையவன் நீ. அப்படியாப்பட்ட சீலனான உன்னை நீ தான் எனக்கு காட்டி அருள வேண்டும். இது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல. இப்ப இது எப்படி அத்வைத்தியா எடுத்துட்டு வருதுன்னா, பகவானே உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருள்வாயாக. அபஹிதம், அபஹிதம் அப்படின்னா ரெக்கவர்ட் மீன்ஸ் இட் இஸ் கவர்டு. ஏன்னா நான் வந்து என்னுடைய அறியாமை என்னும் அஞ்ஞானத்தில் ஷரீர உபாதிகளோடு நான் மறைக்கப்பட்டுள்ளேன். என்னை உன்னுடைய ஞானம் என்னும் பிளம்பால் ஒளிப்பிழம்பாக என்னை பூரணமாக உன்னை காட்டி அருள்வாயாக. தத்து அபாவிருணு, அததான் உன்னை காட்டி அருள். ஏன் காட்டி அருளனும்? சத்திய தர்மாய திருஷ்டையே, உன்னுடைய உண்மை பொருளை எனக்கு காட்டி அருள். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அம்பாள், இது பெருமாள், இது சிவன், இது கணபதி, இது சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர்கள் இடம் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்திற்கும் ஆத்மாவே காரணம், அந்த சைத்தன்யமே காரணம். அந்த சைத்தன்ய சுத்த சைத்தன்யத்தை எனக்கு காட்டி அருள்வாயாக என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. அப்ப இந்த கர்ம உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்தர்களுக்கு தான் அந்திம ஸ்மரணத்தில் பகவானை எப்படி நினைக்க வேண்டும், அவனை வெறும் சங்கு சக்கர கதாபணியாகவோ அல்லது சிந்தூராரண விக்கிரகாந்திரனேனா மாணிக்க மௌலீஸ்வரத்தின்ற அம்பாளாகவோ அல்லது ஆபாதாளன பஸ்மராந்தன் சொல்லி கூடிய இருக்கக்கூடிய சிவனாகவும் மட்டும் வேண்டாம். அவனை பூரண பரபிரம்மஸ்வரூபமாக காண வேண்டும். அப்படி கண்டால் ஒழிய, அந்த பகவானுடைய தத்துவம் புரிந்தால் ஒழிய நமக்கு அந்த ஹிரண்ய கர்ப்ப லோகமும் கிடைக்காது. அததான் இந்த ஸ்லோகம் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றது. அடுத்து சரி, ஓகே, இப்படி அந்த இறைவனை நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? முதல்ல எனக்கு உன்னுடைய அருளை காட்டு அப்படின்றார். அடுத்து காட்டின பிறகு நமக்கு எப்படி அந்த அருளை நாம் பிரார்த்திக்க வேண்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறக்குற சமயத்துல பண்ணணும். வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த ஸ்லோகம் எல்லாம் சொன்னா மட்டும்தான் இறக்கும் சமயத்தில் நமக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் பலிக்கும். இல்லைன்னா பலிக்காது. இப்ப திரும்பவும் மழை வந்துருச்சு, இப்பதான் வெயில் இருந்தது, சுத்தம் நல்லா கொட்டுன்னு கொட்டுறது. அப்ப 16வது மந்திரத்துல இந்த உபாசகர் கர்ம உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்த சிரோன்மணி எப்படி அவன் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த 16வது மந்திரத்தை சொல்றாங்க. இந்த மந்திரங்கள்லாம் நம்ம நித்திய பாராயணத்தில் வைத்து கொண்டிருந்தால் மட்டுமே நமக்கு அந்திம ஸ்மரணத்திலும் இந்த மந்திரங்கள்லாம் உதிக்கும். அதற்காகத்தான் சில பேர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இதை நித்திய கர்ம அனுஷ்டானத்திலேயே சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அக்னிஹோத்ரிகளும் சரி, யஜுர்வேதிகளும் சரி,
சந்தியாவந்தன மந்திரம் செய்பவர்களும் சரி, சமிதாதானம் செய்பவர்களும் இந்த மந்திரங்களை எல்லாம் தன்னுடைய நித்திய அனுஷ்டானத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், நம்ம டெய்லியும் சொல்லிண்டே வந்தா அப்ப என்ன ஆயிடும்னா, அந்திம ஸ்மரணத்திலேயே நமக்கு இந்த ஸ்லோகன் டக்குன்னு வரும், இல்லைன்னா இந்த ஸ்லோகன் சான் பண்ணதுக்கே வராம போயிடும். அதற்காக டெய்லியும் சொல்லி வச்சிருக்காங்க. பிக்சட் டெபாசிட் மாதிரி அவங்க பேங்க்ல எப்பவுமே டெய்லியும் பணத்தை போட்டு இருக்க மாதிரி இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, பகவான் கிட்ட போட்டு 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 வைக்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. பகவான் இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தா மட்டும், இன்ட்ரெஸ்ட் காட்டினா மட்டும்தான் அவன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். நம்ம இன்ட்ரெஸ்டே காட்டலன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். ஓகே, எனிவே 16வது மந்திரத்தை பாருங்க. பூஷன் ஏகர்ஷே யம சூரிய பிராஜாபத்ய வியூஹரஸ்மின் சமூஹ தேஜோ யத்தே தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசா வசௌ புருஷ சோகமஸ்மி. இது 16வது மந்திரம். காண்ப சாக்கையில இப்படி இருக்கு. மாத்தியந்தின சாக்கையில போய் பார்த்தீங்கன்னா இந்த 16ம் 17ம் ஒரே ஸ்லோகமா மாறி போயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு இப்ப காண்ப சாக்கையில பாக்குறதுனால நம்ம காண்ப சாக்கை பிரகாரமே போயிடலாம். 16வது மந்திரம். பூஷன் ஏகர்ஷே யமசூரிய பிராஜாபத்ய வியூஹரஸ்மின் சமூக தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசா வசௌ புருஷः சோகமஸ்மி. இந்த மந்திரம் அக்னிஹோத்திரிகளும் ஔபாசகர்களும் நித்தியபடி அவங்களுடைய பூஜையிலேயே சேர்த்துப்பாங்க. அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன். இதோடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஏ பூஷன், பூஷன்னா யாரு, போன ஸ்லோகத்துல சொன்னதேதான். சன் காடாவும் வச்சுக்கலாம். என் பூரணமாக என் ஆத்மா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய பகவானே அப்படின்னு வச்சுக்கலாம். பூஷன் அனைத்து உயிரினங்களையும் காப்பவனே என்பது அதன் பொருள். ஒன் ஹூ நரிஷ் ஜகத போஷிதாத் பூஷக இது வதந்தி அப்படின்வாங்க. இந்த உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளவன், இந்த உலகில் உள்ள அனைத்து அண்டஜ ஸ்வேதஜ ஜராயுஜ உத்பிஜ என்னும் அத்தனை உயிரினங்களையும் போஷணம் செய்பவன். போஷணம் என்றால் காத்து ரட்சிப்பவன். இப்போ ஒரு செடி வளரணும்னா நமக்கு என்ன தேவை, சன் தேவை. சன் SUN இல்ல, SON இல்ல. அதே போல ஒரு சம்பிரதாயம், ஒரு குடும்பம், வாரிசு விருத்தி அடைய வேண்டும் என்றால் வாரிசு தேவை. அதற்கும் பூஷன் என்று பெயர், இதற்கும் பூஷன் என்று பெயர். ஹே பூஷன், ஜகதக போஷிதத்வாத் பூஷக ஏகர்ஷே. ஏகர்ஷக என்றால் ஒரு ரிஷி வாக்கியம் என்றும் சொல்லலாம். ஏக ஏவ ரிஷயதி கச்சதி. நீ கண்ணுக்கு நிறைந்து தினமும் என் கண்களில் தெம்படுகின்றாய். எப்படி தெம்படுகின்றாய்? ஆத்மஸ்வரூபத்தில் ஞானிகளுக்கு தெம்படுகின்றாய், அக்ஞானிகளுக்கு சூரியனாக தென்படுகின்றாய். அதனால்தான் எல்லாரும் சொல்றாங்க சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட் இன் த வெஸ்ட் அப்படின்றோம். ஆனா உதித்து பிறகு அஸ்தமிக்கக்கூடிய சூரியனாக நீ கண்ணுக்கு தெளிபடுகின்றாய் அக்ஞானிகளுக்கு. அது மட்டும் இல்ல, யமக, யமனா இந்த யமன் என்றால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஐயோ சுவாமி இந்த ஸ்லோகத்திலே யமன் இருக்கு, அப்ப என்ன யமன்னா த லார்ட் ஆஃப் டெத். அப்படி இல்லைங்க. இந்த இடத்துல யமக என்றால் சர்வஸ்ய சம்வாதாத் யமக என்று சொல்வார்கள். யார் அனைவரையும் காத்து ரட்சிக்கின்றார்களோ, கண்ட்ரோலரா இருக்கிறாரோ, நியந்தாவாக இருக்கின்றாரோ அவருக்கு யமன் என்று பெயர். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, நான் எங்கேயோ சொல்லல, இங்கதான் புக்ல இருக்கிறது தான் சொல்றேன். பூஷன் ஏ பூஷக ஏகர்ஷே, ஒன் ஹூ ஸ்லோல் நியர் டியர்னு போட்டிருக்கு. யமக என்றால் ஒன் ஹூ கண்ட்ரோல். அதனாலதான் யமன் என்ன பண்றான், யமனுக்கு யமன்னு பேருனா, இந்த உலகத்துல சிருஷ்டி மட்டும் இருந்தா, ஸ்திதி மட்டும் இருந்தால் உலகத்தை காத்து ரட்சிக்க முடியாது. அப்ப சம்ஹாரமும் வேண்டும்.
அந்த சம்ஹார தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு? பரமசிவனார். அவருடைய டைரக்ட் மேனேஜரா இருக்கிறவர் யாரு? யமன். அவருடைய ஸ்டெனோகிராஃபர்ஸா இருக்கிறவர் யாரு? குபேரன். இன்னொருத்தருக்கு சித்திரகுப்தன், அவருக்கு அசிஸ்டன்ட். சோ நீங்க நன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எல்லாம் நியந்தாஸ் கண்ட்ரோலர். ஏன்னா பகவான் டைரக்ட்லியே ஈஸ்வரனால் அவன் நியந்தாவும் கிடையாது, காரணகர்த்தாவும் கிடையாது. கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குககன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கு. அப்ப அவனே தன்னை காத்து ரட்சிக்க முடியும் என்றால் முடியாது. அவனை தன்னைத்தானே காத்துக் கொள்ளலாம். ஆனால் உலகை அவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்வதற்கு, முத்தொழிலையும் செய்வதற்கு மும்மூர்த்திகளை படைத்து அந்த மும்மூர்த்திகளுக்கு அசிஸ்டண்டா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு எல்லாம் அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே மேனேஜர். இப்ப நம்ம எப்படி ஒரு தொழில் தொடங்கினால் மேனேஜிங் டைரக்டர், அதுக்கப்புறமா பினான்சியல் அட்வைசர், அதுக்கப்புறமா மேனேஜர், அதுக்கப்புறமா லேபர் செக்ஷன், அந்த லேபருக்கு ஒரு லேபர் யூனியன் தலைவர் அப்படிலாம் வைக்கிறோம். அதே போல இந்த சிருஷ்டி, இந்த உலக சிருஷ்டியிலும் பார்த்தீர்கள் என்றால் சிருஷ்டியை எந்த பகவான், அது பிரம்மாண்ட புராணம் பிரகாரம் பிரம்மனும், சில புராணம் சொல்லும் அம்பாள் பராசக்தின்வா, சில பேர் சொல்லுவாங்க இல்ல இவர் தான் பண்ணாரு, முருகன் தான் பண்ணாரு. அதான் அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் இருக்கணும். இங்க நமக்கு அது இது இல்ல. அப்படி ஒவ்வொரு கடவுளும் அந்த சிருஷ்டியை செய்யும் போது கடைசியாக அவர்களுக்கு கீழே ஒவ்வொரு முத்தொழிலையும் செய்வதற்காக மும்மூர்த்திகளை உருவாக்கி, அந்த மும்மூர்த்திகளுக்கு கீழே ஒவ்வொரு முக்கிய மந்திரிமார்களையும் உருவாக்கி, மினிஸ்ட்ரி எல்லாம் நல்ல கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பெருசா என்லார்ஜ் பண்ற மாதிரி பகவானும் அங்கே பெரிய ஒரு அசம்பிளியை உருவாக்குறார். அப்படி உருவாக்கும் போது இந்த சூரிய தேவனை உருவாக்குனார். இந்த சூரிய தேவன் தான் நமக்கு பிரத்யட்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகவான். அப்ப மீதி இருக்கவெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள். ஏனெனில் நம் கர்மாவின் வசத்தினால் அவர்களை நாம் காண முடியாது. அப்படி கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு அவருக்கு கீழே இருக்கிறவர் யமன். இப்ப யமனுக்கும் சூரியனுக்கும் வேற வேற இருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கரெக்டா காலையில உதிக்க வேண்டும், சந்தியா சமயத்துல அஸ்தமிக்க வேண்டும். சூரியனுக்கும் நியமம் இருக்கின்றது. அவன் இந்த உலகை சுற்றி வருவது, நம்ம சுற்றி வரல, அவன் ஒரே இடத்துல தான் இருக்கான். நம்ம பூலோகம் சுத்தி வர்றதுனால நமக்கு தெரியறது உலகத்தை சுத்தி வர மாதிரி போகட்டும். ஆனால் அவர் தன்னுடைய விருப்பு வெறுப்பு அற்று எல்லா மக்களிடமும் ஒரே அருள் பாலிக்கின்றார். அதனால் அவரும் கண்ட்ரோலர், ஓகேங்களா, நியந்தாவாக மாறிவிடுகின்றார். அதே போல யமனும், இவன் பணக்காரன், இவனுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் போலாம், இவன் ஏழை, இவனை உடனே சாவர் சொல்லலாம், இவன் நல்லது பண்ணியிருக்கான், இவனை கொஞ்ச நேரம் பொறுத்து உயிரெடுக்கலாம், இல்ல இவன் ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கான், இவனை உடனே போட்டு தள்ளிடலாம் அப்படின்லாம் யமன் ஒருபோதும் இல்லாமல் எப்போதும் அவன் ஆயுள் வரை வெயிட் பண்ணி எப்ப அவன் போகணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அவருடைய உயிரை போய் பாசத்தை போட்டு பாஷாங்கயிறு போட்டு எடுக்கிறார். அப்ப அவரும் என்ன பண்றார்? கரெக்டான கண்ட்ரோலரா இருக்கிறார். சோ யமனும் சூரியனும் இந்த இடத்துல நீங்க ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். யமசூரியக அப்படின்னு தான் அந்த மந்திரம் இருக்கு. சூரியக என்றால் எதற்கு? சூரியனுக்கு சூரியன் என்று பெயர். சுட்டெரிப்பதால் சூரியன் சுவாமி. எங்க இடத்துக்குலாம் பாருங்க, ஒரே வெய்ய காஞ்சின் இருக்கான்னு சொல்லாதீங்க. ரஷ்மினாம் பிராணானாம் ரசானாம் ச ஸ்வீகரணாத் சூரியக அப்படின்னு சங்கர பகவத்பாதால் தன்னுடைய வியாக்கியானத்திலிருந்து எடுக்கிறாரு. ரஷ்மினாம், ரஷ்மியந்தம் சமுத்பத்வம் ஆதித்ய கிரகத்தையும் படிப்போம். அவனுடைய கிரணங்களை காட்டி, அதனால இந்த இடத்துல கிரணங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஏஸ் ஆஃபருக்கு நல்ல சம்ஸ்கிருதம் தெரியுது. ரஷ்மினா அந்த கிரணங்களை கொண்டு, பிராணானாம் தன்னுடைய பிராணசக்தியை கொண்டு, அந்த சூரியனுடைய இதுல இருந்துதான் நமக்கு பிராணங்கள் எல்லாம் கிடைக்கின்றது. ஷயானாம் ச ஸ்வகிரி ஸ்வீகரணாத், இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் தன்வசம் படுத்துகின்றார். சூரிய கரணம் கிடைத்தால் மட்டுமே செடிகள் எல்லாம் வளரும், அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் வளர்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய பகவானே
வியூக ரஷ்மி, ப்ளீஸ். வியூக ரஷ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ரேசர். ரொம்ப அப்படியே கண்ணுக்கு பளிச்சுன்னு அடிக்குது சுவாமி, உன்னை பார்க்க முடியல. இப்ப நீங்க இப்படி இதை வந்து ஒரு இமேஜினேஷன்ல வச்சுக்கோங்க. சமீபத்துல கோட்டை மாரியம்மன் கோவில்ல தான் பூஜை எல்லாம் நடந்தது. ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நேத்து தான் போச்சு. அதனால உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். நீங்க இந்த கோட்டை மாரியம்மன் கோவில் சேலத்துல இருக்கிறதுக்கு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவா, ஒரு பெரிய டியூப் லைட் ஹாலோஜின் லேம்ப் எல்லாம் போட்டு விட்டுருவா. இப்ப ரொம்ப ஹாலோஜின் லேம்ப் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அம்பாளுடைய அழகு தெரியாம போயிடும். அப்படியே கலகலன்னு அப்படியே. அதுவும் சேலத்துடைய கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜொலிக்கிற கடவுள். எல்லாம் இந்த பூஷன் மந்திரத்தை சொல்லியிருக்காங்களோ இல்ல அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டாலோ என்னன்னு தெரியல, அப்படியே தக 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 தகன்னு மின்னுவா. நிறைய அந்த இதுவெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும், அந்த பகவானை நீங்க அப்படியே பார்க்க முடியாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த பகவானுடைய அழகை பார்க்கணும்னா அவருடைய அந்த ஜொலிக்கின்ற கிரணங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வைக்கணும்னா அதனாலதான் கர்ப்ப மந்திர்ல போய் பாத்தீங்கன்னா, கர்ப்ப கிரகத்துல எல்லாம் கோவில்களில் ஒரே ஒரு ஒற்றை விளக்கு ஏத்துவார்கள். அந்த இருட்டுக்கு நடுவுல அம்பாளுடைய அழகு அப்படியே பிரகாசமா இருக்கும். நீங்க தம்புச்செட்டி தெருவுல சவுக்காரப்பேட்டையில இருக்கிற சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விராட் விஸ்வபிரம்ம சபையில அவங்க நடத்திட்டு வரா. அந்த அத்தனை அழகும் அம்பாளுடைய அழகும் பாத்தீங்கன்னா ஒத்த விளக்குலதான் காமிப்பா. அதே மாதிரி நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி தேவியோடைய கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா கோவிலே இருட்டா இருக்கும். அதுக்கு நடுவுல நீங்க அப்படியே அப்படியே நீங்க காலையே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அமாவாசை இருட்டுக்குள்ளார போற மாதிரிதான் இருக்கும். ஆனா உள்ளார கோவில்ல போய் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய அழகு அப்படியே தங்க ஆபரணம், அதுல ஒரே ஒரு விளக்கு, அத நெய் தீபம்னுவா. அப்படி நெய் தீபத்தை ஏத்தி காமிப்பாங்க. ஏன் அவ்வளவு தொலைவு போவானே, விசிஷ்டாத்வைத நம்ம பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய நித்தியோத்சவ காரணோத்சவ மாசோத்சவ பக்ஷோத்சவ வருஷோத்சவம் காணும் நம்முடைய திருமலை மலையப்பன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் மலைக்கு போறோம். திருமலையை அந்த மலைக்கு போகும் போது பாத்தீங்கன்னா அந்த இறைவன் கர்ப்ப கிரகத்துல அப்படியே நின்று சேவை சாதிப்பாரு. இருட்டா இருப்பார் ரூம். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அர்ச்சக சுவாமி அந்த தீபம் நெய் தீபம் அப்படி ஏத்தி வச்சுட்டு இருப்பார். அதனாலதான் ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்கள் எடுக்கும் போது சொன்னார், அன்பே தகலியாய் ஆறுயிரே நெய்யாய் அப்படின்னு சொல்லி அந்த தீப சுடருரியன அழகா அப்படியே பார்ப்போம். மொத்த அழகும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்தையா காமிப்பார். அவ்வளவு தொலைவு கூட தேவையில்லை. சேலம்ல இருக்கிற நம்ம பெருமாள் கோவில் இருக்கு, ஏழுமலையப்பன் கோவிலுக்கு சமமாக நீங்க திருப்பதிக்கு அவ்வளவு தொலைவு போய் பார்க்க முடியலனாலும் இங்கேயே போய் பார்த்துடலாம். அந்த பகவானுடைய அழகு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா கர்ப்ப மந்திர்ல ஒத்த விளக்கு தான் வச்சிருப்பா. ஏன் இதை சொல்றேன்னா, அப்படி பகவானுடைய ரூபஸ்வரூபத்தை காண வேண்டும் என்றால் நமக்கு கொஞ்சம் ஒளி தேவை. ரொம்ப ஒளி இருந்தா ஹாலோஜின் லேம்ப் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா பகவானை பார்க்க முடியாது, அந்த லைட்டை தான் பார்த்துட்டு இருப்போம். அப்ப இந்த இறைவனை நாம் மரண காலத்தில் அனுபவிக்க வேண்டும், பிரத்யட்சமாக அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒளி கிரணங்கள் நம்மை தடுக்கின்றது. இதை வந்து அக்னி தேவதைக்கான உபாசனையாகவும் செய்வார்கள், சூரிய தேவனுக்கான உபாசனையாகவும் செய்வார்கள். ஏன் அக்னி தேவனை வச்சு செய்யணும் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். நாம் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்துல அக்னிய நம்ம சமீபமா வச்சுட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறக்குதுனாவே, நான் சொல்றது வைதிக சம்பிரதாயத்துல, குழந்தை பிறக்கிறதுனாவே அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த காலத்துல, ஏன் நான் இதெல்லாம் இவ்வளவு தொலைவா சொல்ல வேண்டியதுதான், இந்த காலத்துல இல்லைன்னு அர்த்தம். தந்தையே வந்து அந்த பிரசவம் பார்க்கிற அந்த குழந்தை இருக்கிற இடத்துல, கர்ப்பஸ்திரியோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவும் குழந்தையும் பிறக்கிற இடத்துல ஒரு வெள்ளை எள்ளு போட்டு ஹோமம் வளர்ப்பார். அது எந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்னு நீங்க அப்ப நான் படிக்கும் போது புரியல, இப்ப ரீசென்ட்லி நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அந்த புகை என்ன பண்ணும், அந்த வீட்டுல இருக்கிற கெட்ட என்ன சொல்லுவீங்க, வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ளார தடுக்கும். அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல கர்ப்பம் குழந்தை பிறக்க போகிற அந்த காலத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போல, வீட்லயே கர்ப்பம் பார்ப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சாணியை எடுத்து அந்த வாசப்படியில வச்சுட்டு அதுல கொஞ்சம் இது அந்த புல்லு, அருகம்பல்லு, அதே மாதிரி
வேப்பிலை அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப ஏன்னா அந்த குழந்தை பிறக்க போகின்றது, அந்த வீட்டுல எந்த விதமான என்ன சொல்லுவீங்க, பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் வரக்கூடாதுன்னு. அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நெபுலைசிங்லாம் வைப்பாங்க. அந்த ரூம் முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஏதோ கெமிக்கல் எல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்டீமிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா ஃபுல்லா பாக்டீரியா வைரஸ்லாம் தொடாம இருக்கும்னுவாங்க. அப்ப இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கர்ப்பாதான சம்ஸ்காரத்திலிருந்து நமக்கு விளக்கு ஏத்துவாங்க. அங்க ஒரு விளக்கு ஏத்தி வைப்பாங்க முதல். அதே போல குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது, வீட்டுல டெய்லியும் விளக்கேத்துவாங்க காலையில. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுனாலும் விளக்கேத்துவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன், முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கையில ஒரு விளக்க கொடுத்து சுவாமி விளக்கேத்துங்க. ஏன்? நம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு பிரத்யட்சமாக இருக்கக்கூடியது அக்னி தேவதன். இந்த அக்னி ஹோத்ரிகளாகனவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க நித்தியபடியே அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு அக்னி வளர்ந்துட்டே இருக்கும். அதே போல எந்த ஒரு நாராயண பாராயணம், பாகவத பாராயணம், ஏதாவது ஒரு பிரவச்சகம், ஏதாவது ஒரு கோவில் ஆசிரமங்கள் எல்லாம் போனீங்கன்னா கூட அங்க ஒரு விளக்கை ஏத்தி வைப்பாங்க. ஏன்னா அந்த விளக்கு வந்து பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய பகவான். அதனாலதான் வேதமே முதல் மந்திரமா என்ன சொல்லுறது, ரிக்வேதத்துல இருக்கிற முதல் மந்திரமே அக்னிமேலே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் கோதாரகும் ரத்னதாதமம். அக்னி. அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அருணாச்சலர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஏன்னா அவர் அக்னி கஷேத்திரமா இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரிந்த சூரியனை அவரும் சுட்டெரிக்கிறாரு. நெருப்ப தொட்டாலும் சுடும். வாழ்க்கையில தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கும் வந்து சூரியனை தொட்டா சுடும். சோ ஏதோ நமக்கு அது தொட்டா சுடுறது. அதனால இன்னொன்னு பிரத்யட்சமா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் சூரியனும் இந்த தீபமும். அப்ப அந்த அக்னி பிளஸ் சூரியன் இரண்டையும் நம் ஆத்ம சைத்தன்யத்திற்கு இங்கே ஒப்பிட்டு அந்த மந்திரத்தை அவர் சொல்றார், நீதான் என் வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் சிதாக்னி. இப்பதான் நம்ம இந்த புதைக்கிறதெல்லாம் சொல்றோம். உண்மையில் பார்த்தால் சனாதன தர்மத்தில் புதைப்பது என்பது கிடையாது. இறந்த பிறகு புதைக்கிறாங்கல்ல, இந்த என்ன சொல்வீங்க, புதைச்சி மண்ணை தோண்டி உள்ளார சடலத்தை போடுறாங்களா, அது கிடையாது. அது வந்து பிரத்யார மனத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கு ரொம்ப பிரீத்திமானவங்களை வந்து நம்ம வந்து புதைக்க கூடாது, அவங்க உடம்பு எரிக்க கூடாது, அவங்க உடம்புலாம் சுடும்னு சொல்லிட்டு தோண்டி உள்ளார போட்டுடுறோம். ஆனா பிற மதங்களில் எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டிலையும் முஸ்லீம்லயும் பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்த பொட்டிக்குள்ளார வச்சு மண்ணுக்குள்ளார வைக்கிறது. நம்ம எல்லாம் எப்படின்னா அக்னியை சமம் பண்ணுவாங்க. அதாவது சிதாக்னி என்று சொல்வார்கள். ஒரு கட்டையெல்லாம் வச்சு அது மேல இந்த சரீரத்தை வைத்து அந்த சரீரத்தை அக்னிக்கு ஆவாகனம் செய்வார்கள். அது வந்து என்ன சொல்வாங்கன்னா, நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, சுவாமி என்ன இது நீங்க இன்னைக்கு இறக்கிறத விட இறக்கிறத பத்தியே ப்ராசஸ் எல்லாம் சொல்றீங்கன்னு. ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராசஸ் டு மெடிடேட் அப்படி நான் சொல்லல, வேதமே சொல்லுது. சோ அந்த ப்ராசஸிங்க்கு இட்ஸ் நாட் ஆக்சுவலி கிரிமேஷன். அது வந்து ஒரு சும்மா சடலத்தை வச்சு எரிக்கிறது இல்ல. அக்னிக்கு நாம் நித்தியமும் எந்த பகவானை நாம் விளக்காகவும் நம் மன இதயத்தில் ஒரு ஜோதியாகவும் கண்டோமோ அது பிரகாரம் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு இந்த என்னுடைய அக்னியை இந்த தேகத்தில் ஆகுதியாக இடுகின்றேன் என்பதை காட்டுவதாகத்தான் இந்த மந்திரம் வருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய பகவானே யம சூரிய பிராஜாபத்தியம். பிராஜாபத்தியம்னா என்ன? பிரஜாபத்தியே அபத்தியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எ பார்ன் அவுட் ஆஃப் பிரம்மா. யார் வந்து பிரம்மாவில் இருந்து வந்தார்களோ, பிரம்மானா இந்த இடத்துல சதுர்முக பிரம்மான்னு வச்சுக்கலாம். விசிஷ்டாத்வைதிகளாக, அத்வைதிகளாக இருந்தால் பரபிரம்மத்திலிருந்து உதித்தவனே. ஏன்னா சூரியன் எல்லாம் பரபிரம்மத்திலிருந்து வந்தது. அசாவாதித்யோ பிரம்மா அங்க சொல்றோம்ல. வியூகரஸ்மி, உன்னுடைய கிரணங்களை கொஞ்சம் ஒதுக்கி காட்டு, அப்பதான் என்னுடைய சுக்லகதி, நீ என்ன ஆல்ரெடி சுக்லகதியில உன்னுடைய கிரணங்களை எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றாய், ஒளி கிரணங்களோடு இருக்கின்றாய் அல்லவா? அப்ப என்ன அர்த்தம்? இவன் கிருஷ்ணகதிக்கு போகவில்லை, சுக்லகதிக்கு. சுக்லகதினா என்ன சுவாமி அப்படின்னா என்னன்னு கேட்டுறாதீங்கோ. பகவத்கீதையில சொல்லியிருக்கேன், கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கேன், எல்லாம் நீங்க கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். சுக்லகதி மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய தன் சரீரத்தை துறந்து கர்ம உபாசனை செய்து அதனால் அந்த பக்த சிரோன்மணி இன்று சுக்லகதிகாரம் எப்படின்னா
பீஷ்மாச்சாரியரும் இப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சுக்லகதி மார்க்கத்தில் வரக்கூடிய அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ஜீவாத்மாவானது ஒரு பிரார்த்தனை செய்கின்றது. எத்து கல்யாணதமம் தத்தம் தத் அகம் பஷ்யாமி, உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருள வேண்டும், நான் அதை பார்க்க வேண்டும். யோசா வசௌ புருஷக சோகமஸ்மி சக அகம் அஸ்மி, நானே அந்த நீ. பாருங்க மகா வாக்கியமே இருக்கு, சோகம் அஸ்மி. தமிழ் சோகம் இல்லை இது, என் கிளாஸ்னாவே உங்களுக்கு சோகமா தான் இருக்கும், பாவம். அந்த சோகம் கிடையாது இது. நானே அகம், சக அகம் அஸ்மி. அத சம்ஸ்கிருதத்துல ஒன்னா சேர்த்து சொல்லும் போது சோகமஸ்மி. இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க, சோகமஸ்மி அகமஸ்மி. இதே மாதிரி மந்திரம் நீங்க பாத்தீங்கன்னா பிருகுவல்லியில தைத்திரிய உபனிஷத்துல, இப்பயே நம்ம அடுத்த கிளாஸுக்கான இதுவும் போடணும்ல, சோ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வரும். அகமஸ்மி பிரதமசாருதாஸ்ய பூர்வம் தேவேப்யோ அமிர்தஸ்ய பாயி யோசா வசௌ அப்படின்னு அந்த இடத்துலயும் வரும். சோ பிருகவல்லியில போய் பார்த்தேன்னாலும் இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கும். அங்கேயும் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்த அந்த ஜீவன் முக்தர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் அங்கே காண்போம். இந்த இடத்துல ஆதித்யனாகவோ அல்லது நெருப்பு அக்னி தேவனாக இருக்கக்கூடிய அந்த அக்னி தேவதையாகவோ அல்லது ஆத்ம தேவனாக இருக்கக்கூடிய தம் ஆத்மாவை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா பிரார்த்தனை செய்வதாக இந்த மந்திரம் வருகின்றது. ஏ பூஷன் ஏகர்ஷே யமசூரிய பிராஜாவத்ய வியூகரஸ்மின் சமூகதேஜக யத்தே கல்யாணம் தத் அகம் பஷ்யாமி யோசாவசௌ புருஷக சக அகம் அஸ்மி என்று இந்த பொருள், இந்த ஸ்லோகம். இது ஜெனரல் கிளாஸ், அதனால நான் பாஷ்யத்துக்கு அவ்வளோ டீப்பா போல. இதுலயும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு, அது ஒவ்வொரு இவங்க பிரகாரம் மாறும். அடுத்து இப்ப இவர் போய் சேரணும்னா இவருக்கு அந்த வாயு கிளம்பிடுது. இது யூஸ்வலி சொல்லுவாங்க பிராணன் கிளம்பி விட்டது அப்படின்வாங்கல்ல, அது போல இந்த பிராணன் கிளம்பும் போது அவர் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்லோகம் வருகின்றது. வாயுரநிலமம்ருதே தத்தேதம் பஸ்மாத் ஷரீரம் ஓம் கிருதோஸ்மர கிருதக்ஸ்மர கிருதோஸ்மர கிருதக்ஸ்மர. ஓகே, வாயுர் அனிலம் அமிர்தம் தத்தே பஸ்மாத் அந்தம் ஷரீரம் ஓம் கிருதோஸ்மர கிருதக்ஸ்மர கிருதோஸ்மர கிருதக்ஸ்மர. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்களே ரொம்ப அழகா சொல்லுறது, எப்படி நாம் பிரார்த்திக்க வேண்டும். வாயுஹு, வாயுனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். வாயுனா என்ன? பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒரு வாயு தேவன். அது மட்டும் இல்ல, இந்த வாயு தேவனுடைய இது என்னன்னு சொல்றேன். வாயு அப்படின்னா சமஷ்டி லெவலில் இருக்கக்கூடிய, வேதாந்த ரீதியா நம்ம எடுக்கணும், சமஷ்டி லெவலில் இருக்கக்கூடிய அந்த வாயு. இதுக்கு எப்படி அப்ப அன்பையம் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வாயு அமிர்தம் அனிலம் கச்சது. கச்சது நீங்க சப்ளை பண்ணணும், சப்ளை பண்ணலன்னா அது கிடைக்காது. வாயு அமிர்தம் அனிலம் கச்சது. அதஹ இதம் ஷரீரம் பஸ்மாந்தம், இந்த ஷரீரம் ஆனது பஸ்மமாக மாறப்போகின்றது. ஏ இறைவா, இந்த ஷரீரத்தை தாங்கி இருக்கக்கூடிய நான் இப்பொழுது வெளிக்கிளம்புகின்றேன். இது இன்னும் கூட தெளிவா சொல்லணும்னா, சோத்தால் அடிச்ச கட்ட சொல்லாம ஊருக்கு கிளம்பும் போது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை மந்திரமாக இந்த மந்திரம் வருகின்றது. வாயுஹு அமிர்தம் அனிலம் கச்சந்து. ஏ வாயு தேவா, நீ அமிர்தத்துவத்தோடு, எப்படி ஒரு பலூனை வெடிக்கும் போது அந்த பலூன்ல இருக்கிற காத்து என்ன ஆயிருது? மகாகாசத்தோடு சேர்ந்து விடுகின்றதோ அதே போல இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது என்ன வருகின்றது? இந்த சரீரத்தை விட்டு துறக்கும் பொழுது அது வெளியே உள்ள அண்ட பிரபஞ்சத்தில் உள்ள பராகாசத்தில் கிளம்பி விடுகின்றது. அதை நோக்கி இவர் பிரார்த்தனை செய்கின்றார். பிராணக வாயுகு லயம் அஸ்து,
தேகே பஸ்மம் பவதே பவேத், இந்த தேகமானது பஸ்மமாக மாறப்போகின்றது. கர்ம ஸ்மரணம் கர்த்து ஹே மனக. மனகனா இந்த இடத்துல மனம் என்றால் நம்ம எல்லாருக்கும் நினைப்போம் மனசுனா மனசு சுவாமி அப்படின்ட்டு. ஆனா சங்கர பகவத்பாதால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. மனசு என்றால் இந்த இடத்தில் மனம் மட்டுமல்ல, அக்னி தேவதைக்கே மனம் என்று பெயர். என்ன சுவாமி இது? முதல் மீனிங் மனம்னா மனசு, சமஷ்டி லெவல்ல. ஏன்னா மனசு தான் காரணம். அஜானத்துக்கு இருக்கிறதுக்கும் மனசுதான் காரணம், ஆத்ம வித்தியை உணர்வதற்கும் மனசுதான் காரணமாக இருக்கின்றது. அப்படியாப்பட்ட இந்த மனசை நான் மனசே மனமே, நான் செய்த நல்ல காரியம் கெட்ட காரியம் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்பொழுது நான் பிரயாரிக்கின்றேன், என் பிராணன் வெளிக்கிளம்புகின்றது, என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பகவானிடம் பிரார்த்திப்பதாக, இந்த மனசை நோக்கி பிரார்த்தனை செய்வதாக இந்த ஸ்லோகம் வருகின்றது. மனமே நான் செல்கின்றேன், நீ இந்த சரீரத்தை பஸ்மமாக போகின்றது, இந்த வாயு நான் வெளியே கிளம்புகின்றேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றார். அடுத்து அத இதம் ஷரீரம் பஸ்மாந்தம், இந்த சரீரம் இவ்வளவு நாள் என்ன தாங்கிட்டு இருந்துச்சு, அப்ப அது என்ன ஆகும்? அது பஸ்மமாகிவிடும். அதனால்தான் சொன்னேன் ஸ்மரணம். ஸ்மரணம் ஹி சுத்திகரணம். இந்த அந்திம ஸ்மரணம் என்பதே ஒரு சுத்திகரணம். அது நம்ம நினைச்சுக்கிறோம் சுவாமி என்ன சுவாமி கிளாஸ் முழுக்க டெத்தை பத்தி, டெத் we have to think of it because one day or other we are going to face it whether we like it or not. வேதமும் அதையே தான் திரும்ப திரும்ப சொல்கின்றது, கண்ணனம்பரானும் அதையே தான் திரும்ப திரும்ப சொல்றான் பகவத்கீதையில. வாழ்க்கை தத்துவமும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல் என்னவென்றால், இந்த உலகம் அனித்யம் அசுகம் லோகம் அப்படின்னு சங்கர பகவத்பாதரும் சொல்றார். அப்ப அனித்தியமாகவும் அசுகமாகவும் இருக்கக்கூடிய இந்த தேகத்தை நாம் விட வேண்டும். அதையே ஒரு சம்ஸ்கார ரீதியாக அந்தேஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. அந்தேஷ்டி அல்லது அந்திம காலத்தில் நம்மளுடைய சரீரம் எப்படி போகின்றது என்பதை நாம் தியானிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது. அப்ப இந்த இடத்துல கடைக்கல மூல மந்திரத்துல போய் பாத்தீங்கன்னா ஓம்னு போட்டு 3ன்னு போட்டிருப்பாங்க. அது சாமவேதிகளுக்கான அந்த இதுவு. சாமசாக்கையில் எப்பவுமே நீட்டிக்கும் போது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு மந்திரத்தை நீட்டிக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன பொருள்னா அது ஒரு இம்பார்ட்டன்டான மந்திரம் அப்படின்னு. ஓம் கிரதோ ஸ்மர கிருதக் ஸ்மர கிரதோ ஸ்மர கிருதக் ஸ்மர. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது இருக்கு. நமக்கு டைம் ஆயிடுத்து, அடுத்து இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதனால இந்த 17ம் 18ம் நம்ம இன்னொரு ஒரு செஷன் வச்சுக்கலாம். நான் நினைச்சேன் இன்னைக்கே முடிச்சுடலான்னு பார்த்தேன், முடிக்க முடியல. எனிவே 17 18 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா தைத்திரிய உபனிஷத்தை அனுபவிக்கலாம் அதன் பிறகு. ஓகேங்களா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.